வணக்கம். நான் டாக்டர் விபுலானந்தி, ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக், கேபிஎன் காலனி, திருப்பூர். நம்ம ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்றது இல்லைங்க. இங்க ஆர்த்தோ கேசஸ்ங்கிற மாதிரி கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம், எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். என் பேர் வேல்விழி. நான் ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு கொஞ்சம் முட்டியில் ப்ராப்ளம். பின்னால் முட்டி மடிக்க வராது. அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். அவங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸு இதெல்லாம் சொல்லித்தர்றாங்க. இப்போ பரவாயில்லை. பின்னால் மடிக்க வருது, கால் மடிக்க வருது. இப்போ கொஞ்சம் நான் ஆக்டிவாகவும் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எனக்கு இவங்களை ஒரு 6 மாதமாகவே தெரியும். ஆனால் இப்போ சமீபத்தில் 1 மந்த்துக்குள்ளே தான் வந்துட்டுருக்குறேன். ஆமாம் ஆமாம். வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கால் பின்னால் மடிக்கவே வராது. சின்ன ஸ்டூலில் இதிலெல்லாம் என்னால் உட்காரவே முடியாது. ஆனால் இப்போ நான் பரவாயில்லை. 1 hour ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்புறம் வார்ம் அப் ஒரு 1/2 hour வார்ம் அப். 1.5 hours பண்ணுறோம். அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க. ஆரம்பி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க. சார் ரொம்ப நல்லாவே எங்களுக்கு நல்லா சொல்லித்தராரு. எங்களால் முடியலைனாலும் அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாரு. நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். நிறைய பேர் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேங்க. இப்போ என் கூட வந்திருக்கிறவங்களே நான் சொல்லி தான் வந்திருக்கிறாங்க. நான் யாருனாலும் இங்கே சாய் பிசியோதெரபி போங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. யாரும் இன்னும் நமக்கு பேடாக எதுவும் சொல்லலை. இது வரைக்கும் எல்லாரும் நல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் 10 years எனக்கு இங்கே பழக்கம் ஆனந்தி கூட. இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட டோட்டல் பாடி பெயினா இருக்குது, முட்டி தேஞ்சு போச்சு, கை தூக்க முடியல, இடுப்பு வலி இருக்கு, வெயிட்டோட இருக்கிறாங்க, அவங்களால எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ மேல ஒரு 4-5 லேடிஸ்க்கு முட்டி வலி, இடுப்பு வலி, குதிங்கால் வலி, எல்லா வலியும் இருக்கு. அவங்களுக்கு வலியை குறைச்சிட்டு எக்ஸசைஸ் தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒருத்தவங்க ஆஸ்மா பேஷண்ட், அவங்களுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அவங்களோட வலிகளை குறைச்சு பிளஸ் நாங்க ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் கொடுத்து அவங்க எஃபிஷியண்டா நல்லா ஒர்க் பண்ற மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு வர்றவங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்றவங்க 1 monthல தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் செஞ்சுக்கலாம். இல்ல நான் வீட்டுல செய்ய மாட்டேன், எனக்கு யாராவது மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்க ரெகுலரா கிளாஸஸ்க்கு வரலாம். இங்க நாங்க பேக்கேஜஸ் வைஸ்ல மந்த்லி பேக்கேஜ், 3 months பேக்கேஜ், 6 months பேக்கேஜஸ்ன்னு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பேக்கேஜஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் பேக்கேஜஸா இருக்கும். அவங்களுக்கு நல்ல எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 hours 2 hours அவங்க இங்கேயே இருந்து எக்ஸசைஸ் பண்ணி விட்டு போற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்ததும் ஜிம் மாதிரி நம்ம ஃபுல்லா ஒர்க் அவுட்ல போகாம ஃபர்ஸ்ட் அவங்களோட ஜாயின்ஸ், அவங்களோட பிரச்சனை என்னவோ, ஜாயின்ஸ்ல என்ன பிரச்சனையோ அதை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வலியை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்லயே நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம். ஏஜ் ஆனவங்களுக்கு, ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு, மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு, இன்ஜுரிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம், யோகா பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்காங்க, சீக்கிரமா வெயிட் குறைக்கணும் அல்லது கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும்னு ஃபீல் பண்றவங்களுக்கு ஜும்பா எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்.